Sorry ass DJ. இங்க தேல் சொன்ன டயலாக் தான் முக்கியம். தேல் சொல்லுச்சு, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் குணம். இன்னொரு விஷயம் சொல்றேன், சம்பாதிக்கிறது பேர் இல்லை, ஜெயிக்கிறது. நான் சொல்லுவேன் தெரியுமா, சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா? செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல. எதையெல்லாம் செய்ய விருப்பம் இல்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம்தான் என்ற சுயமரியாதையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இவர்கள். எனக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நான் செய்வதில்லை. நான் சுதந்திரமானவளாக நான் உணர்கிறேன். ஜெயிக்கணும் பெண்களே, ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும் தெரியுமா? தோத்துட்டா அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும், ஜெயிச்சுட்டா நாம நினைக்கிற மாதிரி வாழலாம். நாம நினைக்கிற மாதிரி வாழணும்னா நம்ம ஜெயிக்கணும். போன முறை ஜெயிச்சோம்ல, வாழறோம்ல, இனியும் ஜெயிக்கணும். நாம நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்றால், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால், சிறிய சிறிய ஆசைகளுக்கு பலியாகி விடாது. ஒரு பெரிய பூந்தி ஒன்று கூட்டப்பட்டிருந்தது. பூந்தி பிரசாதம் இருந்த இடம் காளிகாட். உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். வெளியில் வந்து சொல்கிறார்கள், ஐயா லட்டு பிடிக்க முடியலையா, எறும்பு வந்துருச்சியா. குரு சொன்னார், 2 கப்பு சக்கரை எடுத்துட்டு போய் தூவு, உள்ள உட்கார்ந்து லட்டு பிடிக்கினார். சக்கரை தூவிட்டு உள்ள உட்கார்ந்து லட்டு பிடிச்சிட்டாங்க. பிரசாதம் விநியோகம் ஆகிவிட்டது. சத்சங்கம் கூடுகிறது. குரு பேசுகிறார். இன்னைக்கு உங்க மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. சில காட்சிகளில் நடிப்பதன் மூலமாக, சில விஷயங்களை நான் தான் செய்தேன் என்று சொல்லுவதன் மூலமாக இவர்கள் சர்க்கரையை தூவார்கள். இலக்கு பூந்தி, இலக்கு பிரசாதம். இலக்கு பிரசாதமாக இருக்கின்ற பொழுது ஆசைகளுக்கு பலியாகி விடாதீர்கள் என்று சொன்னார். எறும்புகள் இலக்கை நோக்கி புறப்பட்டன. நான் சர்க்கரை என்ற ஆசை தூவினேன், ஆசையை உண்டுவிட்டு அவை திரும்பி போய்விட்டன. யாரும் அந்த இலக்கான பிரசாதத்தை அடையவே இல்லை. நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்ன ராமகிருஷ்ணரின் வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன். காம்படிஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் சொல்றேன் காம்படிஷன் எப்படி இருக்கணும்னு. பெப்சி கம்பெனி இருந்ததுல, பெப்சி, அதுக்கு வந்து அம்பாசிடர் யாரா இருந்தாருன்னா, அப்போ மைக்கேல் ஜாக்சன். ஒலிம்பிக், நான் சொல்றது வரலாறு. ஒலிம்பிக்ல மைக்கேல் ஜாக்சன் வச்சு எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் இறந்து போனார். இப்போ கோகோ கோலா கம்பெனிக்கு வாய்ப்பு வந்துருச்சு. கோகோ கோலா கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் மறக்கவே மாட்டேங்க இந்த வார்த்தையை. அந்த சிஇஓ, அவர் பேர் எனக்கு தெரியல, அப்போ கோகோ கோலா கம்பெனியுடைய சிஇஓ டிவியில் சொல்றார். அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அவர் சொல்றார், உங்க காம்படிஷன் பெப்சி போயிடுச்சுல்ல, இப்போ நீங்க தானே கிங்கு. அந்த ஆள் பதில் சொன்னாங்க, யார் சொன்னது எனக்கு பெப்சி எனக்கு அகெயின்ஸ்ட்னு, எனக்கு காம்படிஷன் பெப்சின்னு யார் சொன்னதுன்னு கேட்குறாரு. கோகோ கோலா கம்பெனி கேட்குது, பின்ன யார் உங்களுக்கு காம்படிஷன்? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பெப்சிலாம் என் காம்படிஷன் இல்லை, என் காம்படிஷன் குடிக்கிற குடிநீர். when you feel thirst think me. தண்ணி எடுத்தாங்க அவன் காம்படிஷனா. தாகமா, நீ குடி தண்ணீரை நாடக்கூடாது, நீ கோகோ கோலாவைத்தான் நாட வேண்டும் என்றால் எனக்கு பெப்சி இல்ல காம்படிஷன், குடிநீர் தான் காம்படிஷன் எடுத்தான் பாருங்க. அவனுடைய திங்க் அஹெட், அவன் எதை காம்படிஷனா நினைக்கிறான்னு யோசிச்சு பார்த்த, காலத்தை காம்படிஷனா நினைச்சவர்கள். இந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு சில சூழல்களை ஏற்படுத்தும். இதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள், இது எந்த மாதிரி மேடை தெரியுமா? மற்றவர்கள் போல் சும்மா ஆட்களை கூப்பிட்டு கூட்டத்தை காட்டுற கூட்டம் இல்லை. சமீபத்தில் தான் படித்தேன். படிச்சுட்டு
முக்கியமா பெண்கள் மத்தியில் எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் இதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என்னை தள்ளியது இந்த கருத்து. அதனால் இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். புராணங்கள் முக்கியமே இல்லை, புராணங்கள் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியம். நான் பேசுவது கூட இங்கே முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்பது முக்கியம். இப்படி சொல்கிறேன், பெண்களே அலர்ட், அலர்ட்டா இருங்க. சிறிய சிறிய பரிசு பொருட்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வருங்காலத்தையும் நிர்ணயிப்பது. நம் ஆற்றல், நம் புத்தி. அதை தீட்டுகிறார்கள் இவர்கள். அதற்காக இவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். இவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவ்வளவுதான் நம்முடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதை பேசுகிறேன். வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, பெண்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இருக்காது. அது எந்த அளவிற்கு டாக்டரின், எந்த அளவுக்கு நீங்கள் சித்தாந்தத்தை கொண்டு வந்தாலும் அவ்வளவு சுலபம் இல்லை புரிந்து கொள்வது. ஒரு ஆறு இருந்துச்சான், அந்த ஆத்துக்கு ஓரத்தில் ஒரு தவளை இருந்துச்சான். நாம எல்லாம் தான் தவளை. அந்த தவளை ஆற்ற கடக்க போகும்போது அங்கே ஒரு தேள் வந்துச்சான். தேள், நான் சொல்றது தேள் தேள் கிடையாது. வந்துச்சு, வந்து சொல்லுச்சு, எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை உன் முதுகலை ஏற்றிக்கிறியா, என்ன அந்த பக்கம் கொண்டு. இப்போ நாம எல்லாம் தான் தவளை, நாம ரொம்ப புத்திசாலி தவளை தானே. ஐயா, உன்னை இதுக்கு நான் கூப்பிட்டு போறேன், நீ கொட்டுவ, நீ கொட்டினா செத்துருவேன், உன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. தேள் சொல்லுச்சு தவளை கிட்ட, நீ என்ன லூசா, நான் எதுக்கு உன்னை கொட்ட போறேன், நான் உன்னை கொட்டினா நானும் தானே சாவேன். சி, நம்பு. பெண்கள் எவ்வளோ சீக்கிரமா கன்வின்ஸ் ஆகிறோம். ஓகே, உட்காந்துக்கோ. தேள் உட்காந்துச்சு. இப்போ போகுது, அலை கூடுது, போகுது. அலை இப்படி தழும்பும் போது தவளை பயந்துருச்சு. இந்த தேள் பயந்து கொட்டிருச்சுன்னா என்ன பண்றது? பயப்படாத, நான் ஒழுங்கா உன்னை கூட்டு போய் விடுறேன், பிடிச்சிக்கோ என்ன கரெக்டா. சரின்னு அப்படி போச்சு பாருங்க. 2 செகண்டுங்க, ஓங்கி கொட்டிருச்சுங்க. தேளு தலையில கொட்டுவாங்கன்னு தவளை மூழ்குது. மூழ்குன தவளை, நம்ம எல்லாருமே இந்த டைலாக் சொல்லியிருப்போம்ல, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் நீ, உனக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன், என்னை ஏன் கொட்டுன, நானும் சாவறேன் நீயும் சாவற பாரு அப்படின்னு சொல்லிச்சு தவளை. தவளை சொல்றது முக்கியமே இல்லை, இங்க தேள் சொன்ன டைலாக் தான் முக்கியம். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் குணம். கை தட்டினது எல்லாம் கொத்து வாங்கின தவளை. பர்சனல் லைஃப்ல என்ன வேணாலும் நாம் இருக்கலாம், ஆனால் பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்களை அடையாளம் காணுங்கள்.